நிச்சயமா ஒவ்வொரு வரி இதைத்தான் சரியன்னு நினைப்போம். ஆனா சில வேளை நெவிசனி சொல்ற பதில் எனக்கு ஒத்து வராது. ஆனா இது சரியா இருக்கும். ஆனா எனக்கு வாழ்வு என்றால் என்னன்னு இதுவரையும் தெரியாது. நானும் தேடப் போறேன். அப்படி யோசிக்கிறோமா நாங்கள்? யோசித்தால் ஒருவருடைய சிந்தனை, அவருடைய வாழ்வு என்றாலுக்கு வரக்கூடிய பதில் எனக்கு அது பொருந்துமா? அல்லது அவர் எப்படி பார்க்கிறார்? ஆனா அத வாயத் திறந்து நாங்க வெளிப்படையா வாழ்வு என்றால் நான் இதை யோசிக்கிறேன், இதை நினைக்கிறேன். இது என்னுடைய வாழ்க்கை அனுபவம் வாழ்வு என்றால் என்பதற்கு என்று ஒரு தரம் சொல்லப் போனோம்டா, நிறைய நாங்க தெரிஞ்சு கொள்ளலாம், அறிஞ்சு கொள்ளலாம். என்னுடைய தப்ப திருத்திக் கொள்ளலாம். அப்ப அதுதான் சரியா இருக்கும். ராஜினி என்று சொன்னதுதான் சரியா இருக்கும். அது யார் எழுதின வரி என்று கூட தேடிக்கொள்ளலாம் என்று நான் சிந்தித்தேன். ஆனால் இன்றிலிருந்து நானும் தேடுறேன். வாழ்வு என்றால் என்னது அர்ஜினி என்று எனக்குள்ள நான் கேட்டுக்கொண்டு, உங்களுக்கு யாராவது இத்தனை கால வருட அனுபவத்தில வாழ்வு என்றால் இணைதல் அல்லது வாழ்த்தல் என்று சொல்லியிருந்தீர்கள் இல்லையா ராஜினி ஆண்டி? அந்த வரிகள்ல இருந்தால் எனக்கு இந்த தேடல் வந்தது. மிக்க நன்றி எல்லோருக்கும். உங்களுக்கு அதுக்கு பதில் தெரிஞ்சு இதுதான் தர்ஜினி வாழ்தல் என்று சொன்னீங்கன்னா நிச்சயமாக சொல்லுங்க, நானும் கேட்க ஆசைப்படுகிறேன். நன்றி. நன்றி நன்றி நன்றி. இந்த சிந்தனைக்கு இப்படி ஒரு இதை எடுத்து விளக்கமாக நீங்க சொல்லிக்க நாங்களும் அதை யோசிக்கின்றோம். இப்ப இப்ப எங்கட இது ஒவ்வொரு நாளும் தரும் இதுல அந்த இயேசு சொன்னதைத்தான் அதில் போட்டிருக்கிறார்கள். ஆ, இப்ப நாங்கள் வாழ்வுன்னு சொன்னா நாங்கள் நாளாந்தம் வாழ்ற வாழ்க்கை இல்லை. ம். பிறந்ததிலிருந்து வளர மட்டும் நாங்கள் எல்லாவற்றையும் சேர்த்துத்தான் அதை நாங்கள் வாழ்வு என்று எடுக்க வேணும். என்ன நன்மையோ தின்மையோ அல்லது என்ன செய்கிறோம் அந்த எண்களை மட்டும் எடுக்காமல் நாங்கள் எல்லாரும் வாழுகின்ற எல்லாரையும் எல்லாற்ற வாழுகின்ற வாழ்க்கைகளையும் தான் அதை கொண்டு தான் அப்படி எழுதியிருப்பார் என்று நான் அவர் நினைக்கிறேன். அவர் எழுதியிருக்கிறார், நாங்கள் வாசித்தோம் ராஜினி ஆண்டி. ஆனால் ஓ, 3 வயது பிள்ளை ஒரு ஆள் வந்து கேட்கிறார், ராஜினி ஆண்டி இத்தனை கால அனுபவம் இருக்கு, வாழ்வு என்றால் என்ன என்று கேட்கிறார். அப்ப நாங்க எப்படி பதில் சொல்வோம் என்றதுதான் என்னுடைய நான் வாழுகிறதை பாருங்கள். அதுல எதை குறிப்பிட்டு சொல்லுவீங்கள்? இப்படி வாழ்ந்தால்தான் சிறப்பு, இப்படி வாழ்ந்தால் நான் திருப்தி அடைகிறேன், இப்படி அதை சரியா கடைப்பிடிக்கிறதா இருக்கணும். எங்கேயும் கேட்டு சொல்லக்கூடாது. அது வாழ்ற வாழ்க்கைய 24 மணி நேரம் பார்க்க முடியாது. நாங்களும் அதை அவர்களுக்கு விளங்கப்படுத்தி சொல்லவும் வேண்டும். என்ன மாரி வாழுகின்றோம் என்று. நேவிஸ் சரி. அவர்கள் அதுக்கு பதில் வரப்போகிறதை இல்ல பார்ப்போம். நீங்கள் அந்த முதல் வரி இருக்கா சொல்லுவீங்களா ராஜினி ஆண்டி இன்னைக்கு சிந்தனையில? அந்த வாழ்வா வழியா? இல்ல வாழ்வு என்ன? முதலாவது வரி, முதலாவது சொற்று அப்படியே. வாழ்வு என்றால் இயங்குதல் மற்றும் வளருதல். நம் இயக்கத்தையும் வளர்ச்சியையும் நிறைப்படுத்துகின்றார் இயேசு. ஆம். அப்படி ஆரம்பித்திருக்கார் இயேசு. அப்ப நாங்கள் என்னது வாழ்வு என்றால் இயங்குதல், வளருதல் என்றதை மாரி நாங்கள் அதுக்குள்ள எது எடுத்துக்கொள்றோம் என்ற மாரி தான் எனக்கு அது யோசிக்க தோணுனது. இயங்குதல் என்று சொன்னா நாங்க நாளாந்தம் இயங் நடக்கிறதைத்தானே இயக்கம் நாங்கள் என்ன எங்களால இயங்குறது தானே நாங்கள் எங்கட வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிறோம். அப்ப அப்படி என்ன ராஜினி இயங்கக்கூடாத பக்கமும் நாங்க போகலாம். அப்ப நீங்க இயங்குறீங்க. விடிய காலையில எழும்பினீங்க. எங்களுடைய சிந்தனை தொகுப்பாளரா ஞாயிற்றுக்கிழமையில வாரீங்க. அழகான ஒரு இயங்குதல். அப்ப இயங்கக்கூடாதவை எவை என்று இருக்கும். அதுவா அந்த அந்த இயங்குதல் பிழையான இயங்குதலா? அப்படின்னு சொல்லி அதானே எங்களுக்கு சொல்றாங்க. பாறையில விதைய போட்டா சில விதைகள் முளைக்கின்றன, சில கல்லை அப்படி அமர்ந்து போகின்றன. அதை மாதிரியும் இருக்கணும் தான். எல்லாரும் 5 விரலும் ஒரே மாதிரி இல்லை தானே. சரி, பார்க்கலாம். நேவிசண்டி என்ன சொல்றார்? நன்றி ராஜினி ஆண்டி. நேவிசண்டி. ஆமா, வாழ்க்கை என்பது ஒரு எல்லோரும் வாழுகின்றோம். நாங்கள் வாழுகின்றோம். ஆ, இறைவன் படைத்தார், எங்களை வாழ்கின்றோம். எங்களுடைய நாளாந்த வாழ்க்கையில் நாங்கள் எப்படி வாழுகின்றோம்? ம். நாங்கள் சில வேளைகளில் நடிக்கின்றோம், சில வேளைகளில் போலியாக வாழுகின்றோம். ஆம். மற்றவர்களுக்காக வாழுகின்றோம். எனக்காக நான் வாழும்போதுதான் அது உண்மையான வாழ்வாக இருக்குமே ஒழிய, ஐயோ மற்றவர்கள் என்னை பார்த்து என்னை இப்படி சொல்லுவார்கள், நான் மற்றவர்களுக்கு முன்னால நான் நல்லதாக இருக்க வேண்டும் என்று நான் நடித்தேனென்றா அது என்னுடைய வாழ்க்கையாக அது இருக்காது. நான் போலி வாழ்க்கை வாழுகிறேன் அந்த நேரத்தில். என்னுடைய இயல்பு எதுவோ அதன்படியே தான் நான் நடக்க வேண்டும். என்னுடைய இயல்பின்படி நான் வாழ வேண்டும். அதைத்தான் நான் சொல்லுகின்றேன். என்னுடைய இயல்பு நான் இயங்கக்கூடியது என்னுடைய இயல்பாகவே தான் இருக்க வேண்டும். நான் இந்த காகம் என நடந்ததை பார்த்து அன்னம் நடந்ததை பார்த்து காகம் நடந்த மாதிரி அந்த தன்னடையும் கெட்ட மாதிரி ஆம். அப்படி நான் நடிக்க இயலாது. என்ன ம். அழகானவர்களை பார்த்து நான் அது போல நான் நடிக்க முடியாது. என்னுடைய இயல்பு தான் என்னுடைய முகம், என்னுடைய இயல்பு என்னுடைய நடந்தா நான் நடக்கலாம். ம். அதுக்காக நான் மற்றவர்களை போல நடந்தா நான் அது கேலிக்குரிய ஒரு பொருளாகவே நான் மாறிவிடுவேன்.
ம். நன்றி, நன்றி நன்றி நேசண்டி. இப்ப எங்களுடைய ஜெயா ஆண்டி சொல்ல நாங்கள் போறேன். ஜெயா ஆண்டி. வணக்கம் தர்ஷினி சண்முகன் அவர்களே. வணக்கம். வாழ்வு என்றால் என்ன? எங்களுக்கு வாழ்வு என்று சொல்லி நாங்கள் கடவுள் வாழ்வு எங்களை பூமியில வாழச் சொல்லித்தான் படைத்தவர் என்ன. ஆம், அந்த வாழ்க்கையில எங்களுக்கு இன்பம் வரும், துன்பம் வரும். அப்ப ஆம், நாங்கள் இன்பத்தை அனுபவிக்கும், நாங்க மட்டும் அந்த இன்பத்தை அனுபவிக்காம மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து அவர்களையும் சந்தோஷப்படுத்தி நாங்கள் வாழ்வோம். துன்பம் வந்த நேரம் நாங்கள் அதை எங்களால் ஏற்றுக்கொண்டு அதை துன்பத்தை நாங்கள் எவ்வளவு தூரத்துக்கு ஏற்றுக்கொண்டு அதை நடக்கிறோமோ அவ்வளோ தூரத்துக்கு நாங்கள் ஏற்றுக்கொண்டு தான் நடக்க வேணும். துன்பம் வந்துட்டுதுன்னு சொல்லி மூலையில் போய் இருக்கக்கூடாது, மற்ற அழுது கொண்டு இருக்க அதால் எங்களோட உடம்பில் எங்களோட வாழ்க்கையே எங்களுக்கு அது பாழாக போடும். எந்த மற்றவர்களும் துன்பம் அனுபவிக்கல, நாங்களும் அவர்களுக்கு ஆறுதலாக இருக்கணும். துன்பத்துக்கு துன்பம் வரும்போது அவர்களுக்கு இப்போ ஒரு நோயாளி ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்களோ அவரை நாங்கள் பார்க்க போகிறோம். அவர் சரியான துன்பத்தில் இருக்கும்போது ம். நாங்கள் போய் அவர்களுக்கு ஏன் இப்படி வந்த துன்ப கதையில் இருந்துச்சுன்னா அவருக்கு இன்னும் கூட வருத்தம் வரும். ஆகவே நாங்கள் அன்பாக அதை அவர்களுடைய ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு அவைகளையும் ஒரு எங்கள நிலை சந்தோஷமான நிலைக்கு கொண்டு வர நாங்கள் பார்க்க வேணும். ஆம், அது ஆம், ஆம். அதுதான். அப்ப இதே மாதிரி ஜெயாண்டி உங்கள்ட்ட அவர்களே உதாரணத்துக்காக இப்ப ஜெயாண்டி எங்களுக்கு காலையில ஒரு நாளும் உற்சாகமா இணைகிறார். வாழ்வு என்றது இயங்குதல். அப்ப இணைகிறார், ஒவ்வொரு நாளும் விடிய போடுவார், அழகான பூக்கள் எல்லாம் வச்சு இணைந்து வர்றார். அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் காட்சி சாரவர் நாங்க அடிக்கடி சந்திக்கிற மாதிரியும் வந்துடுது. ஒவ்வொரு நாளும் சந்திக்கிறோம். ஆனா வீட்டுல அந்த உற்சாகத்துல இல்ல. அதனால நாங்க அவர் பிள்ளையான பக்கம் இருக்குது, அவர் வேண்டாம் என்ன இவர் இதுல வந்து இப்படி சொல்றார், இதுல இப்படி இருக்கிறார் வீட்டுல, அப்ப இது உண்மையா இருக்காதே என்று சொல்லி அதை நம்பலாமா ஜியாண்டி? இல்ல நம்பையில மண்டில நாங்க இப்ப வீட்டுல தனியே இருக்கு அவைகளோட இருந்து கணக்க நாங்க அனுபவங்களை பெற்றுக்கொள்ளுறோம் தானே. ஆம், வீட்டுல இருந்து ஒன்று சொன்னா எங்களுக்கு அது தனி வாழ்க்கை தானே அது. ஆம், நாங்கள் செய்தால் இப்ப மற்றவர்களோட நாங்கள் இப்படி இருந்து வாழ்ந்து உழைக்கல பல அனுபவங்களை பெற்றுக்கொள்ளுகின்றோம், ஆம், பல விஷயங்களை அறிந்து கொள்கின்றோம். அதனால எங்களுக்கு அது ஒரு மனதுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்குது. அந்த காலமையில நாங்கள் எழும்பி இதில் வெளிக்கிட்டு வந்து இதில் இருந்து செய்கிறது எங்களுக்கு அது ஒரு உற்சாகம், அது ஒரு டெய்லியாக ஒரு பழக்கமாக இருக்குது என்ன. அது ஒரு அல்லது குறிப்பிட்ட நேரத்துக்கு தானே நாங்கள் அதுல இணைகிறோம், பிறகு எங்கள்ல நாங்கள் சோர்ந்து போயிடுறோம். அது அந்த உற்சாகம் அப்படின்னா சரியா கிடைக்கலையேன்னு அர்த்தமா? பொதுவாக காலமையில தொடங்கி மத்தியானம் மட்டும் நாங்கள் சரியான உற்சாகமாக தான் இருப்போம். எல்லா விஷயத்திலும் சமையல் அல்லது ஒடியாடிதன்றோ எல்லா வேலையும் காலமும் செய்யலாம். ஆனால் பெண்ணீரங்களில் எல்லாருக்கும் ஒரு சோர்வு அது இயற்கை, அது வந்துடும் என்ன. அப்போ ஆம். அதுக்கு நாங்கள் ஒரு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு பிறகு எங்களால் இயலக்கூடிய இதுகளை நாங்கள் செய்யலாம் தானே, எங்களுக்கு ஒத்துக்கிறதுக்கு ஏற்றதாக செய்யலாம் தானே. ஆம். அப்போ வாழ்வு என்றதுல பார்த்தோம்டா ஒவ்வொருத்தர் நல்ல உற்சாகமா இருக்கிறார். அந்த உற்சாகத்தை பார்த்து கொண்டிருந்து உலகம் பார்க்குது இல்லையா, அவர் வேற எப்படி இயங்குறாருன்றத. ஆமா. அந்த அதுக்கு பா- அதுக்கு பக்கத்துல இருக்கிறவர்கள் அவர்களை தூண்டாம, அவர்களுக்கு இப்படி இதா உற்சாகமா இருக்கிறவங்களை தூண்டாம, அவர்களுக்கு கதைகளை சொல்லி, இதை சொல்லி மன வருத்தப்படுத்தினா, அது அவர்களுக்கு அது சோர்வாகத்தானே போயிடும். அது சரிதானண்டி. அந்த உற்சாகமா இருக்கிறவர் உலகம் பார்க்க வாழ்றவர் எப்ப ஆமா. உண்மையான வார்த்தையில உரைக்க முடியும்? இப்படி இப்படி செய்யுங்க, அந்த உண்மையை அவர்கிட்ட இருந்து எப்படி எடுத்துக்கொள்ளலாம்? அல்ல நடிப்புக்காக இப்ப நினைவு சொன்ன மாதிரி நடிப்புக்காக வேண்டி செய்யறாரோன்னு சொல்லி பார்க்கலாமா அது ஆண்டி? சில பேர் அது சுபாவம் அவைகளுக்கு. நடித்து கொண்டு வாழ்றார்களும் பல பேற்றுக்கு இனம்தான். சில பேர் தங்களோட பேருக்கும் புகழுக்குமாக நடித்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையான வாழ்வு வாழ்றவர்களெல்லாம் நடிக்கக்கூடாது. உண்மையாக மனம் திறந்து கதைக்க வேணும் என்ன. மற்றவர்கள் புகழணும், மற்றவர்கள் வாழ்த்தணும், மற்றவர்களுடைய இதுகளை நாங்கள் இது கொண்டு நடிப்பு பொய்களை போய் சொல்லி அதில் வாழ்றாக்களை ஒரு நாளும் சமூகம் ஏற்றுக்கொண்டாலும் கடவுளை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்ன. அது அது மாதிரி தானேண்டி இப்ப உலகத்துல இந்த மதம் மாதிரி இருக்கு. அது எந்த மதத்துக்குள்ளேயும் இது அடங்காதோ எனக்கு தெரியாது. இப்போ உதாரணத்துல நான் ஜியாண்டிய முதல் முறை காணுறேன். நான் அவர்கிட்ட உடனே காலில் விழுந்து ஒரு ஆசீர்வாதமா வேண்டுறேன். அப்ப அவருடைய டக்குண்டு அவர் என்ன நினைப்பார், நல்லா இருக்கணும்னு தான் சொல்லுவார். அவர் எந்த மதம் என்று சொல்லி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி உடனே பார்த்தா அப்படி பார்க்கும்போது உடனே அவர் நல்லா இருங்கோ என்று தான் சொல்லுவார். நல்லா இருங்கோ நல்லா இருங்கோ, என்னடா கூடாம இருக்கோன்னு சொல்லி சொல்ல மாட்டார்ன்றது. இந்த ஆரண்டான வாழ்த்துவினா உடனே விழும்போது. அது நல்ல மனம் இருக்கணும். நல்ல மனம் இருந்தால் உண்மையாக ஆசீர்வாதம் கிடைக்கும். நல்ல மனம் இல்லாதவர்கள் வாழ்த்தினா கடைசி நேரம் அது இராது. ஆனால் இறைவன் அதை கொடுப்பார். என்னென்னா உண்மையாக நடக்கிறவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வாங்கணும்னு இருப்பார்கள். என்ன நாங்களும் எதிர்பார்க்குறோம் எங்களுக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதம் கிடைக்கும். சில ம். பேர் உள்ளத்துக்குள்ள கள்ளமாக இருந்து கொண்டு ஆசீர்வாதத்தை தந்தினோம்னா அது கடவுளும் ஏற்றுக்கொள்ளார். அது எங்களுக்கும் அது சரி வராது. அந்த நேரத்தில் சொல்லி போட்டார்ன்னு சொல்லி நாங்கள் ஏற்றுக்கொண்டு போனாலும் கூட
ஆ. பின்னுக்கு அது எங்களுக்கு அது மனதுக்கு ஒரு கஷ்டமா இருக்கும். என்னடா முகத்துல தெரியும் என்ன ஒரு ஒரு செஞ்சலிப்பான ஒரு முகத்துல ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குமென்றா தெரியும் அவர்களுக்கு. சிரிச்ச முகத்தோட எங்களுக்கு எப்படி தெரிகிறாரோ இப்படி ஆமா, கடும் கடும் முகமா சிறு சிறு முகமா கண்டுபிடிப்பார்கள். ஆமா. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்ற மாதிரி. அப்போ ஆ. வாழ்வு என்றால் ராஜினி உள்ளம் உள்ளம் என்னதான் இருந்தாலும் உள்ளம் தூய்மையா இருக்க வேண்டும். ஆம். சந்தர்ப்பத்தில் சில நேரங்கள் நாங்கள் பொய்களை சொல்லலாம். அது சந்தர்ப்பம், அது எல்லாருக்கும் இயற்கை. இப்போ நான் தானே உண்மையாக இந்த பிள்ளைகளுக்கு சில நேரம் பொய்களும் சொல்றது உண்டு. அது 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 சந்தர்ப்பத்து சூழ்நிலை என்ன. நாங்கள் உண்மையாக நடக்கணும். என்னத்துக்கு உண்மையாக நடந்தால் எங்களை அது எங்கே போனாலும் அது வரவேற்கும். இப்போ நான் ஒரு ஆளுக்கு ஒரு உதவி செய்து கொண்டு வந்த நான் இவ்வளவு நாளும் எனக்கு அது அந்த கடவுள் இப்போ இவரும் இல்லாத நேரத்தில் எனக்கு அந்த கடவுள் எனக்கு எனக்கு உதவி செய்து கொண்டு இருக்கிறார் உதவி. அப்போ எங்களுக்கு அது பிரதிபலிப்பு ஒரு நன்மையாக தான் கிடைக்கும் என்ன. ம். ஆமாம், அது மிக்க நான் நன்றி. அனுபவித்திருக்கிறேன். ஆமாம். மிக்க நன்றி. என்னுடைய சிந்தனையிலிருந்து இதுவரை நேரம் பேசினீர்கள். நான் நிச்சயம் கண்டுபிடிப்பேன் ஆண்டி. வாழ்வு என்றால் என் பக்கத்தில் என்ன வார்த்தையா வரும்னு எனக்கு தெரியலண்டி. அது உண்மையா இருக்கணும், உறுதியா இருக்க வேணும். இப்படி அதே மாதிரி பார்க்கிறவர்கள் இப்படித்தான் என்று சொல்றதுக்குரிய சரியான வார்த்தையா இருக்கணும். அது மாதிரி நடக்கணும். தோன்றி வார்த்தைகள்ல இருந்து வெளிவந்து விட்டுட்டு பிறகு நாங்கள் போயிட்டு பின்னுக்கு வேற மாதிரி இருக்கிறதுல அப்படி சொல்றது அது எனக்கும் நல்லதில்லை, மற்றவைக்கும் நல்லதில்லை. நிலையில் எல்லாத்துக்கும் முன்னுக்கு எல்லாம் சரியா வரும். பிறகு கடைசி காலத்தில் ஒரு நேரம் அது வெளிப்படும். எல்லாம் அதைத்தான் சொல்லுவேன். இன்னமும் தெரியல ஜெயாண்டி. படுக்கை என்ன மரண படுக்கையிலும் வந்து பேசும், பக்குவமாய் பேசும் என்று வேர்கள். நாங்க செய்யற விடுற பிள்ளை சரி எல்லாவற்றையும் அந்த காலத்துல எல்லா பக்கங்களுக்கும் போய் வருவோம் என்ற மாதிரி ஒரு இடத்தை வாசிச்சிருந்தேன் நானும். என்னுடைய அப்படி இருக்க மிக்க மிக்க நன்றி. கண்டுபிடிக்கிறேன் உங்களோட சேர்ந்து நானும். வணக்கம் தர்ஷினி. வணக்கம் ரேட்டனா. அதாவது இவ்வளவு நேரமும் நாங்கள் இவ்வுலக காரியங்களை பற்றியும் இவ்வுலக வாழ்க்கையை பற்றி பேசினோம். ஆனால் இதே நேரத்தில் இந்த நற்சிந்தனையோட தொடர்ந்து நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் தரும் பதில் கிறிஸ்தவம் தரும் பதில் ஒன்று இருக்கு. அதை சற்று கேட்கிறீங்களா? அந்த கேள்வி என்னன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பதில அதான் நீங்கள் வாழ்க்கை என்றால் என்ன அப்படி பற்றி கேட்டீங்கள். ஒரு கிறிஸ்தவனுக்கு கடவுள் தரும் வாழ்க்கை என்ன என்பதை பற்றி கொஞ்சம் சற்று சொல்லுகின்றேன், கேளுங்கள். ஆக உங்களில் உலகிற்கு அடுத்தவற்றை சாக செய்யுங்கள். முதலாவது, கெட்ட நடத்தை, கற்பின்மை, காமம், தீய இச்சைகள், சிலை வழிபாட்டுக்கு ஒப்பான பொருளாசை ஆகியவற்றை ஒழித்து விடுங்கள். கிறிஸ்தவம் சொல்லுகின்றது. இத்தீயவற்றில் உழன்ற காலத்தில் நீங்களும் இவ்வாறுதான் நடந்து கொண்டீர்கள். ஆனால் இப்பொழுது நீங்கள் இதையெல்லாம் விளக்குங்கள். அப்ப இதை விளக்க வேணும். கெட்ட நடத்தை, கற்பின்மை, காமம், தீய இச்சைகள், சிலை வழிபாட்டுக்கு ஒப்பான பொருளாசை ஆகியவற்றை ஒழித்து விடுங்கள் என்று சொல்லி கிறிஸ்தவம் சொல்லுகின்றது. ஆகவே இதுதான் ஒரு மனிதனுக்குரிய வாழ்க்கையாக இருக்கின்றது என்பதை கிறிஸ்தவம் அறுதியாயும் உறுதியாயும் சொல்லுகின்றது. கேளுங்கள் தொடர்ச்சியாக. சினம், சீற்றம், தீயமனம் ஆகியவற்றை எல்லாம் நீங்கள் நீக்குங்கள். பழிச்சொல், நாணங்கட்ட பேச்சு எதுவும் உங்கள் வாயில் வராதிருக்கட்டும். இனி ஒருவரிடம் ஒருவர் பொய் பேசாதீர்கள். ஏனெனில் பழைய இயல்பையும் அதற்குரிய செயல்களையும் களைந்துவிட்டு தன்னை உண்டாக்கியவரின் சாயலுக்கேற்ப உண்மை அறிவை அடையும் பொருட்டு புதுப்பிக்கப்பட்டு வரும் இப்புதிய இயல்பை அணிந்து கொண்டீர்கள். இப்புது வாழ்வில் கிரேக்கன் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் என்றும் பெற்றவன் என்றும் இல்லை, பொறாதவன் என்றும் இல்லை, மிலேச்சன் என்றும் இல்லை, சீத்தியன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, உரிமை குடிமகன் என்றும் இல்லை. கிறிஸ்துவே அனைவரிலும் அனைத்துமானவர். என்றால் கிறிஸ்து இந்த உலகத்துல நன்மைகளை போதித்து மன்னன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு முன்னுதாரணமாக தன்னையே பலியாக்கி, தன்னையே சிலுவையிலே தன்னுடைய உயிரை ஒப்பு கொடுத்து பலியாகி மீண்டுமாக இந்த உலகத்திலே வர இருக்கின்றார் என்பதை வேதம் நமக்கு உறுதியுமாக கூறுகின்றது. ஆகவே ஆதலால் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட அவரால் அன்பு செய்யப்பட்ட இறை மக்கள் நீங்கள் இரங்கும் உள்ளம், பரிவு, தாழ்ச்சி, சாந்தம், பொறுமை ஆகிய பண்புகளை அணிந்து கொள்ளுங்கள். ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ளுங்கள். ஒருவர் மீது ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னித்து விடுங்கள். ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னியுங்கள். இவைக்கெல்லாம் மேலான அன்பை அணிந்து கொள்ளுங்கள். அதுவே எல்லா நற்பண்புகளையும் பிணைத்து நிறைவளிப்பது. கிறிஸ்துவின் சமாதானம் உங்கள் இதயங்களில் ஆட்சி புரிவதாக. இச்சமாதானத்திற்கே நீங்கள் ஒரே உடலின் உறுப்பினராய் அழைக்கப்பட்டீர்கள். நன்றியுள்ளவராயும் இருங்கள். கிறிஸ்துவின் நிறை வார்த்தை வளத்தோடு உங்கள் குடிகொள்வதாக. முழு ஞானத்தோடு ஒருவருக்கொருவர் போதியுங்கள், அறிவு புகட்டுங்கள். தேவ ஆவி ஏவிய சங்கீதங்களையும் புகழ்பாக்களையும் பாடல்களையும் நன்றியோடு உளமாற பாடுங்கள். எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் செய்து
அவர் வழியாக தந்தையாகிய கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள் என்று சொல்லி புனித பவுல் அடிகளார் கொலேசியருக்கு எழுதிய திருமுகத்திலே கிறிஸ்தவ வாழ்வு என்று ஒரு அறிவுரை பகுதியில் இதை நமக்கு தந்திருக்கிறார்கள். ஆகவே கிறிஸ்தவ வாழ்வு வாழுகின்ற ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இல்லை அதை பின்பற்றி நடக்கக்கூடிய எந்த சமயத்தவராக இருந்தாலும் என்றால் அதைத்தான் சொல்லுது. இப்புது வாழ்வில் கிரேக்கன் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, சைவம் என்றும் இல்லை, சீக்கியன் என்றும் இல்லை, புத்தன் என்றும் இல்லை, இஸ்லாமியன் என்றும் இல்லை, யாராயிலும் இருந்தாலும் கடவுளால படைக்கப்பட்ட ஒருதன் நன்னெறிகளை பின்பற்றி இந்த உலகத்திலே பிறரை அன்பு செய்து பிறரோடு பகிர்ந்து வாழ வேண்டும் என்பதுதான் கிறிஸ்தவ வாழ்வு, கிறிஸ்தவம் போதிக்கின்ற வாழ்வு. ஆகவே ஓரளவுக்கு உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். இதிலே பொருள் தேடுதல், அது தேடுதல், இது தேடுதல், இதுக்கு மேல கேள்விகள் கேட்கறதுக்கும் வேற எதுவுமே இல்லை என்று நான் நினைக்கின்றேன். சரி, நீங்கள் அது சரிதானே. நான் இல்லைன்னு சொல்லல. அத்தனை வார்த்தைகளையும் நீங்க வாசித்த அத்தனை வார்த்தைகளையும் வேதங்கள் சொன்ன அத்தனையும் நீங்க பார்த்து வாசிச்சிருக்கிறீங்க. அதே நேரம் அத்தனையும் கடைப்பிடிச்சிருக்கிறீங்க. ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு நினைவுல வந்திருக்கு, உச்சரிச்சிருக்கிறீங்க. அத்தனையும் என்னுடைய அனுபவமா நீங்க உங்களுடைய அனுபவத்துல அது எழுதாத அந்த வரிகளா இல்லாம இதுதான் நான் இப்படித்தான் வாழ்தல் என்றால் என்ன, இந்த உலகத்துல வாழ்தல் என்றால் என்ன, இயங்குதலா, அதுல என்னென்ன இதுகளை நான் கடைப்பிடிக்கிறேன், எந்த அளவுக்கு நான் அப்படி இருக்கிறேன், இதுல உள்ளதை அத்தனையும் அன்று முதல் இன்று வரை நான் அதை கடைப்பிடிச்சிட்டு நடக்கிறேன் என்ற மாதிரி கேட்டா ஒரு 3 வயசு பிள்ளை அல்ல 5 வயசு பிள்ளை, மாமா டேவிட் மாமா என்னது வாழ்தல் என்றால், இவ்வளவு காலம் வாழ்ந்திருக்கிறீங்களே டேவிட் மாமா என்ன இது என்று கேட்டா இப்படி நீங்க பதில் சொல்லுவீங்க. சரி, அதாவது நான் சொல்லக்கூடிய அந்த பிள்ளைக்கு 3 வயது பிள்ளை கேள்வி கேட்காது முதலாவது உண்டு. நீங்கள் அது ஒரு உதாரணமாக சொல்லுகிறீர்கள். கேட்டால் என்னுடைய வாழ்க்கையை பற்றி நான் சொல்லுவேன் சொல்லி சொன்னால் 50 வயது வரைக்கும் அதாவது 50ஆம் ஆண்டுல இருந்து 2000 ஆண்டு வரைக்கும் நான் 1950 இருந்து அது இருந்து அதுல ஒரு என்னுடைய 50 வயது வரைக்கும் 1950 அதோட சேர்த்து என்று சொல்லிச்சேன்னா கூட்டி பாருங்களேன். ஆகவே அது வரைக்கும் 50 வருஷமாக என்னுடைய இச்சையின்படிதான் நான் வாழ்ந்தேன். பொருள் தேடல, அது இது அப்படி இப்படி என்று சொல்லி இந்த உலக எல்லா இச்சைகளையும் தேடித்தான் இருந்தேன். ஆனால் ஒரு நாள் என் ஆண்டவர் பேசினார், எனக்கு ஒரு நோயை தந்தார். அந்த நோயின் மூலமாக அன்றையில இருந்துதான் நான் வேதாகம் எடுப்போம், வாசிப்போம், அம்மாவோட இருந்து ஜெபம் பண்ணுவோம், ஜெபமாலை சொல்லுவோம், எல்லாம் பண்ணுவோம். ஆனால் இதுக்குள்ள எவ்வளவு குறைகள் இருந்தது, பாவம் இருந்தது, பரிசுத்தம் இல்லாத நிலை இருந்தது, கடவுளுடைய வார்த்தைகளுக்கு செவிமடிக்காத நிலை இருந்தது, இப்படிப்படியே பல இந்த இவ்வுலக, அதாவது சொல்ல போனால் இவ்வுலக இச்சைகள் எல்லாமே இருந்தது. ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் என்னோட பேசினார். இந்த சின்ன பிள்ளை கேட்கிற மாதிரி ஆண்டவர் என்னுடன் கேட்டார். இந்த 3 வயது பிள்ளை மாதிரி கேட்டார், என்ன இங்க வா, நீ என்ன இப்படியெல்லாம் நான் உனக்கு செய்கிறேன், நீ எல்லாம் இப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், இதனுடைய அர்த்தம் தான் என்ன, இந்த வாழ்வை உன்னால முடிக்க முடியுமா என்ற ஒரு கேள்வியை கேட்டார். நான் கேட்டேன், ஆண்டவரே எதுதான் அந்த வழி, எடு வார்த்தையை 10 கற்பனைய வடிவப்படி இதன்படி நட என்று சொல்லி தந்தார். அந்த நோய் என்று சொல்லி சொன்னா உங்களுக்கு தெரியாது, என்னுடைய தலைக்குள்ள இருந்த கொழுப்பு ட்ரிகிளிசரைட் என்று சொல்லக்கூடிய அந்த சீனி இது மட்டும் கொழுப்பு மட்டும் 10 கிராம், அதோட 6 கிராம் கொழுப்பு, அதாவது சீனியால வந்த அது ட்ரிகிளிசரைட் என்று சொல்லுவார்கள். மற்றது சுகர்ஃபேட் அது 4 கிராம், மொத்தம் 10 கிராம். தலைக்குள்ள போய் மூளை நரம்புகள் எல்லாத்தையும் சின்ன சின்ன நரம்புகள் எல்லாத்தையும் அடைச்சு என்னால் எழும்பி நடக்க முடியாது. பாத்ரூமுக்குள்ள போய் குளிச்சு சொல்லி சொன்னால் தலை சுத்து அப்படியே விழுகிற நிலைமை. இதுக்கு சிகிச்சை அளிச்ச டாக்டர் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக இந்த நோயை கண்டுபிடிக்கல. போறது மருந்த தர்றது வீட்டை வருவேன் நண்பர். அப்புறம் ஒரு நாள் நான் சொன்னேன் டாக்டர்கிட்ட, நானும் என்னுடைய அப்பாவும் ஒரு டாக்டர் தான். ஆகவே டாக்டர் இந்த பிளட்டை டெஸ்ட் பண்றதுக்கு எனக்கு ஒரு கம்ப்ளீட்டா ஒரு ஆர்டினன்ஸ் ஆகும், நான் அந்த பிளட்ல உள்ள முழுக்களையும் செக் பண்ண வேணும் அப்படின்னு சொல்லி அன்றைக்கு தான் செக் பண்ணி போட்டு பார்த்தால் என்னுடைய பிளட்ல 10 கிராம் கொலஸ்ட்ராலும் ட்ரிகிளிசரைட் என்ற அந்த சீனி ஃபேட்டும் சுகர் ஃபேட்டும் சீனி ஃபேட்டும் இருந்தது, கண்டுபிடிக்கப்பட்டது. அன்றையில இருந்து நான் என்னுடைய 85 கிலோ இருந்து நான் 6 மாதத்துக்குள்ள அதை குறைச்சு அதுல இருந்து ஒரே மெடிடேஷன், அதாவது தியானம், என்னுடைய பாவங்களை நினைச்சு வருந்தி 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 என்னை முழுமையாக ஒப்பு கொடுத்து அன்றைக்கே அந்த இதுல வேதாந்தத்தில் சொல்லக்கூடிய அந்த பரிசுத்த வாழ்க்கையை வாழ தொடங்கினேன். அன்றில இருந்து இன்று வரைக்கும் இதுதான் எனக்கு இறைவன் தந்த வழி. அதுக்கு முதல்ல எனக்கு எவ்வளவோ ஐடியாக்கள் எவ்வளவு இருந்து, அந்த பிசினஸ் செய்யணும், இந்த பிசினஸ் செய்யணும், அந்த ஃபேக்டரி துவங்க வேணும், அப்படி ஒரு ஃபேக்டரி இந்தியாவில இருந்து செய்து அப்படியே அதை இங்கால இதென்ன போகணும், இங்கே ஒரு கடை துறக்கணும், பிள்ளைகளை அதன்படி நடத்தணும், எல்லா ஆசையும் இருந்தது. ஆனால் இறைவனுடைய திட்டம் அது இல்லை.
எல்லாத்தையும் விட்டு நான் சொல்ற வழியை பின்பற்று சொல்லி இந்த வாழ்க்கையை தந்தார். ஆகவே எனக்கு நிறைவான இன்றைக்கு கோடான கோடியில் மில்லியன் பில்லியன் ட்ரில்லியன் என்று சொல்லி சொன்னாலும் பரவாயில்ல, அந்த பணத்தை நான் சம்பாதிச்சது இந்த நற்செய்தியில தான், இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில தான். ஆகவே நீங்கள் கேட்ட ஒரு கேள்வி, அதுக்கு பதில் சொல்றேன். இன்றைக்கு நீங்கள் அப்படி வாழுகிறீர்களா? நிச்சயமாக நிச்சயமாக. நேற்றைய தினம் என்னுடைய ஒரு மச்சாள், பிரேமாவுடைய என்னுடைய பையனுடைய மச்சாளின் மகன் இறந்து 31 நேற்றைக்கு. இவருடைய அக்காவோட ஒரு சின்ன ஒரு குடும்ப பிரச்சனை, அதுல இருந்து நாங்கள் பேசுவது கிடையாது. கேளுங்க, கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு மேல அவங்களோட வீட்டுல என்னுடைய அவர் சகலன் செத்து கூட நான் போயில்லை என்று அப்படியான ஒரு கொடுமையான வார்த்தை எனக்கு சொல்லியிருந்தேன். ஆகவே ஓகே, அது அப்படி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி டெலிபோனை வச்சுட்டு அண்டையில இருந்து அந்த உறவு இல்லை. ஆனால் நேற்று என்னுடைய மைத்துனி, அதாவது என்னுடைய அவ சொந்தமாக மாமியுடைய மகள் தான் இருந்தாலும் அப்பாவுடைய தங்கச்சியுடைய மகள், அவ்வளவு பகமை. நேற்று நான் அந்த இடத்துல போன இடத்துல கதிரையில உட்கார்ந்து இருக்கிறான். அவளுக்கும் 75 வயசாகி விட்டது. நான் போன உடனே கட்டிப்பிடிச்சு கொஞ்சி, அதுக்கு பக்கத்துல மகள் இருந்த அவ கொஞ்சி, எல்லாத்தையும் துறந்து விட்டு என்னுடைய வெக்கத்தையும் ஒரு புறம் வைத்து விட்டு என்னுடைய மைத்துனியோட நான் உறவு கொண்டாடி நேற்றைய தினம் வந்திருக்கிறேன். அதே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் தான். அது அங்கே அப்ப கேள்விக்கு நாங்கள் அதை பின்பற்றி நடக்கின்றோம் என்பதுதான். இங்கே சொல்லப்பட்ட இவைகளை நாங்கள் கடைப்பிடித்து வாழுகின்றோம், பிறரை அன்பு செய்கிறோம், எங்கள்கிட்ட இல்லாத மற்றது பிறருக்கு கொடுத்து மகிழ்கின்றோம், இறைவனையில நாங்கள் ஒன்றித்து வாழுகின்றோம். அதைத்தான் நான் காலையில எல்லாருக்கும் சொல்லுவது, என்னுடைய சகோதரிகளுக்கு நான் சொல்லக்கூடியது, நீங்கள் நற்செய்தி நச்சிந்தனை அறிவிக்க வேணும் என்று சொல்லி சொன்னால் இதுல வந்த உடனே இந்த காலையில தங்கை கலைவாணி மோகன் அதை திறந்த உடனே நீங்கள் உலகத்தை பற்றி பேசாதீங்க, உங்களுடைய மனதில இறைவனை வரவழைச்சு நீங்கள் என்ன சொல்ல போறீங்கள் என்பதை ஆவியானவரை துணை கலைத்து அவர் மூலமாக என்ன பேச வேணுமோ என்பதை தெரிந்து கொண்டு உங்களுடைய நச்சிந்தனையா நற்செய்தியை அறிவியுங்க. அப்பதான் அது முழுமை பெற்றதா இருக்கும். அதை விட்டுட்டு ஊர்க்கதையை காய்ச்சி போட்டு நற்செய்தி அறிவிக்கிறோம், இட்ஸ் இம்பாசிபிள். அப்படி என்ன டேவிட்டனா, இப்ப உங்களுக்கு இப்ப நீங்க வாழ்றீங்கன்னு கேட்டா அதுக்குரிய பதில தந்த மாதிரி இப்ப தந்த மாதிரி நிறைய காலம் எடுக்குமோ டேவிட்டனா? ஒவ்வொரு தரம் தங்களுடைய வாழ்க்கை முறையை வாழ்தல் என்றால் என்னென்ற அறிய, அல்லது அந்த நற்சிந்தனையில ஒவ்வொரு நாளும் தினம் வாசித்து அந்த சிந்தனைகள் அந்த 10 வரிகள் அதுகளை வாசித்து எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து சேர நாளாகும் என்று நான் நினைக்கிறேன். அப்படியா? ஆமா, நிச்சயமாக. நான் தான் இப்ப சொல்லி முடிச்சுட்டேனே. 50 வயது வரைக்கும் நானும் சின்ன வயதுல இருந்து நானும் முதற்ச பிரசாதம் பெற்று என்னுடைய அம்மாவோட இருந்து கிட்டத்தட்ட எனக்கு விவரம் தெரிஞ்ச அறிவில இருந்து ஒரு 6 வயதுல இருந்து அம்மாவோட சிவமாலை சொல்லி ஒவ்வொரு நாளும் இரவில சிவமாலை சொல்லி நாள் பூசைக்கு போய் பள்ளிக்கூடம் போய் சிஸ்டமேட்ட கான்வென்ட்ல படிச்சு பிறகு இளவாலை சென்ட் காலேஜில் படிச்சு இப்படியே குருமாரோட வாழ்ந்து கொண்ட காலத்திலேயும் கூட இத்தனை பாவங்களும் இத்தனை குறைகளும் என்னிலே இருந்தது. அதுக்கு பிறகு நான் 17 வயதுல என்னுடைய படிப்பை முடிச்சு இதண்டு போட்டு வேலையில் தேடி அப்படி போய் தண்டு அந்த அதாவது இலங்கையில என்ன பொறுத்தளவில் என்ற காலடி படாத இடமே கிடையாது. ஹட்டன்ல டீ எஸ்டேட்டுக்கு வேலைக்கு போய் அங்கே இருந்துட்டு அப்புறம் அங்கே இருந்து இந்த சேகோரா பீரியட் அதுல இருந்து கொழும்புக்கு கொழும்புல இருந்து இதண்டு பிறகு இந்தியாவுக்கு படிக்க வேணும்னு சொல்லி அங்க 4 வருஷம் அப்படியே போய் தான் இப்படியான இதுகளோடு எல்லாத்தையும் இரண்டு இதண்டு தான். ஆனா ஒன்று மட்டும் அம்மா நான் சொல்றேன் உங்களுக்கு, ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேன். அதாவது கொழும்புல இருக்கிற காலத்துல கூட என்னுடைய அம்மா நாங்கள் வீட்டில இருந்தால் வடிவ தெரிஞ்சு கேட்டுக்கொள்ளுங்க இந்த விடயத்தை. அம்மா வீட்டில இருந்து நான் கொழும்புல இருந்து வீட்டை போய் நின்றால் அம்மா சொல்லுவா, தம்பி எலும்பு நேரமாச்சு பூசைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவா. ஆனால் நான் கொழும்பிலேயோ எஸ்டேட்டிலேயோ இந்த இலங்கையிலே எந்த பகுதியிலோ இந்தியாவிலேயோ இருந்த காலத்துல கூட யாரும் தட்டி எழுப்பி என்ன பூசைக்கு போனேன்னு சொன்னது கிடையாது. நானே எழும்பி நானே போவேன். ஏனென்றால் அம்மாவுடைய கண்காணாத இடத்துல நான் நல்லவனாய் இருக்கவும். அம்மாவுக்கு முன்னால நான் எந்த குறும்பையும் செய்யலாம். அவ கண்ணால காண்றா, நான் செய்கிற குறும்பு அம்மாவுக்கு தெரியும். ஆனா அது சகோதரங்களுக்கு தெரியும், உலகத்துக்கு தெரியும். ஆனால் நான் ஒரு தரம் காணாத இடத்துல என்னை காக்கின்ற ஒருவர், பாதுகாக்கின்றவர், என்னை கவனிச்சு கொண்டிருக்கிற ஒருவர் இருக்கிறார் என்ற அந்த மன உறுதியும் அந்த மன உந்துதலும் ஆவியானவருடைய அந்த அரும்பெரும் கொடையும் என்னை தூண்டிக்கொண்டே இருக்கும். சரி, இன்றைக்கு காலையில எடுத்து பாருங்களேன். இன்றைக்கு காலையில நேற்றைக்கு எனக்கு எல்லா இடமும் போய் சரியான களைப்பு. நேற்று என்னுடைய வீட்டுல நான் வழுக்கி விழுந்துட்டேன். நேற்றைக்கே நான் இறந்து போக வேண்டிய ஒரு ஆள். கை உடைஞ்சு போச்சு, கையில காயம், மற்ற 2 கையிலையும் காயம். அதாவது இந்த வீட்டுல இந்த திருத்த வேலைகள் செய்தது அதை மொப்பன்றதுக்காக அந்த சபோன் என்று சொல்லக்கூடிய அந்த லிக்விட ஊத்தி போட்டு அவசரத்துல இந்த 31 வீட்டுக்கு போகணும் என்ற அவசரத்துல இனி குளிச்சு சவடத்து குளிச்சு இதண்டு போகணும் என்ற அவசரத்துல கொஞ்சம் விரைவாக செய்யணும் பண்ணி 2 காலும் வழுக்கி விட்டு அப்படியே பிடரி அடியுன்னா விழுந்துட்டேன். ஆனால் இந்த பிடரி உயர்ந்துட்டது, கை அடிபட்டு கையால் ரத்தம் வருது, மற்ற கையில காயம், சிராப்பு காயம்.
ஆகவே இத்தனையையும் பொதுவில் தாங்கிக் கொண்டு எல்லாவற்றையும் செய்து முடிஞ்சுதான் நாங்கள் அங்கே போகக்கூடியதா இருந்தது. ஆகவே இப்படியான விடயங்கள் எங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறது தான். ஆனால் இருந்தாலும் அம்மா நேர இருந்து சொல்லக்கூடிய அந்த விடயத்தை அம்மா சொல்லாத இடத்துல நாங்கள் நிறைவேற்றணும். அதுதான் கிறிஸ்தவ பண்பும் கிறிஸ்தவ மாண்பும். மற்றது உங்களுக்கு தெரியாது, கொழும்புல நான் இருந்த காலத்துல என்னோட கூட இருந்தவங்களே வந்து போய் அங்கால கரம்பன் படியங்கள் இருந்தவங்கள் அப்படி பண்ணு சொல்லி இதண்டா அப்படியே போவாங்க, போய் தப்பான வழி எல்லாம் நடந்தெல்லாம் வருவாங்க இதன்பாங்க. அதை பார்த்த உடனே எனக்கு ஒரு வெறுப்பும் அதிகம் இதுவும் பாடுறதான். ஆனா கொழும்பில் இருந்த காலத்துல கூட ஒழுங்காத்தான் இருந்தோம். அந்த இளம் வயதுல கூட அப்படி இருந்தோம். இந்தியாவில அப்படித்தான் இருந்தோம். 5 வருஷம் நான் இந்தியாவில தனிமையில் என்னுடைய இளம காலத்தை அந்த இந்தியாவில இருந்து கழிச்சேன் என்று சொல்லி சொன்னால் பரிசுத்தமாக நாள் பூச தவறாது, அதே நேரத்துல பரிசுத்தமாக அது என்ன அந்த நேரம் இந்தியாவில் பார்த்தவங்க, திருச்சியில பார்த்தவங்க சொல்லுவாங்க, தேவதாசன் தான் சொல்லுவாங்க, ஏண்டா தாடி வளர்த்து சிலுவை கொண்டு நெஞ்சில போட்டு அந்த மாதிரி ஒரு பரிசுத்தமான ஒரு நாள் பூச தவறாத அப்படி என்று சொல்லி வந்து கண்காணாத இடத்துல ஒரு உண்மையான இறைவனுக்குரிய பிள்ளையாக நான் வாழ்ந்தேன். ஆகவே நேரம் போது போல இருக்கு, நான் சரியா முடிக்கிறேன். இப்படியாக வாழ்க்கை வாழ்ந்தோம். ஆனா இதுக்கு மேல கேள்வி இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இதுதான் வாழ்வு, இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவனாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். மிக்க மிக்க நன்றி. நாங்களுடைய கேள்வி பதில் எல்லாவற்றுக்கும் நன்றி. ராஜினி ஆண்டி மிக்க நன்றி. மீண்டும் மீண்டும் அந்த முதல் வரியை சொல்லி விடைபெறுங்கள் ராஜினி ஆண்டி. வாழ்தல் அந்த வரியினை சொல்லி விடைபெறுங்கள். என்னது உங்களுடைய சிந்தனையின் முதல் வரி தானே எங்கிட்ட கேள்வியாயே, அதுல கொஞ்சம் வாழ்வும் மற்றது பாதையும் பற்றி சொன்னேன். நாங்க பாதை என்ற வழி என்று மட்டும்தான் நினைக்கின்றோம். எங்களோட வாழ்க்கையிலும் அந்த பாதை வருகிறது. நீங்கள் தொடருங்கள். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. உங்களுடைய தங்கை தர்ஷினி அவர்களே இந்த விடயத்தை கொண்டு வந்து இவ்வளவு விடயங்களையும் இந்த இதுல பயணித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் அதை கேட்டு தெரிந்து கொள்றதுக்காக இந்த சந்தர்ப்பத்தை கொண்டு வந்து இந்த வினாவை இன்றைக்கு தம்பி நடமோனுக்கு பதிலாக நீங்கள் கேட்டதுக்காக மிகவும் நன்றி. நல்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15-20 நிமிஷம் இந்த விடயங்கள் இந்த விவாதங்கள் நடந்திருக்கின்றது. ஆகவே அநேகமாக ஒரு வாழ்க்கை என்றது இதை எப்படி நாங்கள் வாழ வேண்டும் என்பதை அநேகமாக புரிந்து கொண்டிருப்பீர்கள். ஆகவே அன்பு செய்து பிறர் அன்பு செய்து உங்களுக்கு உள்ளதை பிறந்து கொடுத்து பகைவரை மன்னித்து அன்பு செய்து கட்டி அணைத்து இந்த உலகத்துல வாழ்ற காலம் எல்லாம் நாங்கள் உரிமை பொறுப்பு பெற்ற மக்களாக நாங்கள் வாழ்ந்து இவ்வுலகத்தை விட்டு செல்ல வேண்டும். இதுதான் இறைவன் எங்களிடம் தேடும் பணி என்று கூறிக்கொண்டு எல்லோருக்கும் பொந்திமாஷ், எல்லாருக்கும் ஞாயிறு தின வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அன்போடு விடப்படுகின்றேன். அன்பு தங்கையே, உங்கள் கேள்விக்காக நன்றி. மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். அவனைந்திருந்த எல்லோருக்கும் நன்றி நன்றி நன்றி. எனக்கு தான் அந்த கேள்வி அப்படி ஏதோ வந்துச்சு, அது சரியா பிள்ளையா தெரியா. எனக்கு நிறைய அதுக்குள்ள தேடுதல் இருந்தது, கேட்கணும் போல இருந்தது. ஏனென்றா ஒரு குட்டி பிள்ளைகிட்ட போயிட்டு எவ்வளவு காலம் வாழ்ந்தீங்க, என்ன நீங்க சொல்ல போறீங்க, அவங்க இப்படியெல்லாம் வாசிச்சிருப்பினமா, இதன்படி நடந்து கொண்டிருக்கிறோமான்ற மாதிரிதான் இல்லை எங்களுக்கு அல்ல இதுல இணைந்திருக்கிற உங்கள் எல்லோருக்கும் சிந்தனைகளோட தினம் தினம் இணைகிறவங்களுக்கு அத்தனை அனுபவம் இருக்கும், அத்தனை வரிகளின் உண்மையும் தெரியும். எத்தனை உண்மை தெரிஞ்சாலும் ஒரு குட்டி கதை ஒன்று படிச்சிருந்தேன். ஒருவர் நிறைய தியானம் செய்தாராம். பெரிய ஒரு மலையில போயிருந்து வாழ்க்கை அத்தனையும் சலிச்சு போய் அப்படி நான் தியானம் செய்ய வேணும்னு சொல்லி ஒரு பெரிய மலை உச்சியில போய் தியானம் செய்திருந்தாராம். இவ்வளவு காலம் தியானம் செய்துட்டு முதல் நாள் இறங்கி கீழே வந்த ஒரு பெரிய ஒரு திருவிழா. அது ஏதோ ஒரு திருவிழா, எந்த மதம் இல்லாத ஒரு திருவிழா. ஒரு கூட்டத்துக்குள்ள வந்துடுறார். அவ்வளவு தியானம் பெற்ற முனிவராச்சு, அவ்வளவு பெரியவராயிட்டு என்று சொல்லிட்டு எல்லாரும் மூடுபடினா சாதாரண வாழ்க்கை அங்க நடந்து கொண்டிருக்கு. ஒரு பையன் ஒரு ஆள் அவருடைய காலில் அந்த சின்ன விரல்ல, அந்த தியானம் செய்தவர் தானே, அந்த சின்ன விரல்ல அந்த விரல் அவருக்கு கொஞ்சம் நொந்து போய் இருந்திருக்குன்னு நான் நினைச்சேன். அந்த காலுக்கு மேல உலக்கிட்டார். உடனே அவற்றை வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன சொல்லுங்க பார்ப்போம். அவ்வளவு காலம் இருந்து தியானம் செய்து இந்த இதுல சானா நீனா யானா என்று சொல்லி அந்த பிள்ளை நேனா என்று சொல்லி திட்டினதாராம் உடனே. அப்ப நான் யோசிச்சது என்னண்டா, அவருக்கு சிலவள் அவ்வளவு வலி ஏற்பட்டிருக்கு. ஆனா இவ்வளவு காலம் தியானம் இருந்தும் அவரால் அந்த பிள்ளை ஏன் உலக்கப்பட்டது, அது ஏன் அப்படி நடந்தது, அதுக்காக இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி பேச வேணுமா? அவர் செய்தது தியானம் தானா? அங்க போய் அவர் என்னத்தை கற்றுக்கொண்டார்? தனியே இருந்து சாப்பாடு தண்ணி வெண்ணி இல்லாமல் இருந்தாலும் அவரால் மனத்தை கட்டுப்படுத்த முடியல, ஒரு சின்ன நோவை கூட தாங்க முடியல என்ற அந்த கதையின் ஞாபகம் வந்தது. அது மாதிரி வாழ்தல் இயங்குதல் எங்களுக்கு எப்படி இருக்கணுமோ, எப்படி அமையுதோ அதை சந்தோஷமா ஆயிட்டு கொண்டு போனா அது இயங்குதலா இருக்கும். அதே மாதிரி திரையில தெரிகிற வரைக்கும்
இருந்துட்டு இந்த வீட்டை போயிட்டு நாங்கள் மாறி அது நடக்குமே அது மிகப்பெரிய பிழை. அதே நேரம் அந்த நிம்மதி இல்லாத நித்திரை இப்படி நான் சொல்லிட்டேனே ஜாண்டிக்கு இந்த வார்த்தையை உச்சரிச்சுட்டேன் விட பிள்ளையா இருக்கும் அது உறுத்தும். அது அங்கே நித்திரை கொள்ள வர விடாது, அந்த நிம்மதியான நித்திரை போகும். ஆனால் இவ்வளவு நேரமும் கதைச்சதில் எனக்கு நான் சொல்லியிருந்தேன் தானே வாழ்தல் என்றால் நான் தேட போகிறேன் என்ன சொல்லுவேன் என்று. அப்போது நான் இவ்வளவு கால வாழ்க்கையில் நான் பார்க்குறேன் என்னென்னா நிம்மதியான நித்திரை கொண்டு எழும்புறது தான் எனக்கு அது அவ்வளவு நல்லா இருக்கிற மாதிரி நான் இப்போ யோசிக்கிறேன். இவ்வளோ நேரம் கதைச்சதில்லை அந்த நிம்மதியாக உறங்க போகிற நிலை அவ்வளோ பெரிய வரம் என்று நான் நினைக்கிறேன். இன்னும் எனக்கு தேட விருப்பம், கதைக்கவும் விருப்பம். நல்லதே நினைப்போம், நல்லதே இன்னொரு நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். தங்கை தர்ஷினி அவர்களே, இன்றைய நாளிலே இந்த விடயத்தை எடுத்து பேசுவதற்கு உங்களுக்கு இருந்து செயலாற்றியவர் வேறு எதுவும் இல்லை, பரிசுத்த ஆவியானவர். அந்த பிரசன்னம், இறை பிரசன்னம் தான் உங்களை இவ்வளவு விடயத்தையும் பேச வைத்திருக்கிறது. இந்த பேச வச்சதால இந்த விடயங்களை பற்றி எத்தனையோ பேர் தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பாக இருந்திருக்கிறது ஒன்று. மற்றது இரண்டாவது நீங்கள் இந்த நித்திரையை பற்றி சொல்லி இருந்தீங்கள். நிச்சயமாக, அதாவது உங்களுக்கு இன்றைக்கு சரியான ஸ்ட்ரெஸ், உங்களால முடியாமல் மூச்செடுக்க முடியாமல் அது இது வேலை பழு, அந்த பழு, இந்த பழு, அப்படி என்று சொல்லி நீங்கள் எவ்வளவு இதோட மன கஷ்டத்தோட நீங்கள் இருந்தாலும் ஒரு 20 நிமிஷம் நீங்கள் தூங்கி எழுந்தீங்கள் என்று சொல்லி சொன்னால் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ் அப்படி அகன்று போயிடும். அதனால ஸ்ட்ரெஸ்ஸால வரக்கூடிய அந்த வயிற்று உப்பிசம், அந்த உப்பிசம் அது இல்லாம போய்விடும். இந்த அப்டோமினல் என்று சொல்லக்கூடிய அந்த அதாவது கல்லீரல், மண்ணீரல், மற்றது இருதய துடிப்புகள், இதோட சம்பந்தப்பட்ட அப்டோமினலுக்குள்ள வரக்கூடிய அந்த பகுதிகள் அத்தனையும் தானாக இயங்க துவங்கும் இந்த தூக்கத்தின் பின்பு. ஆகவே எப்போதும் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருந்தால் ஒரு 15-20 நிமிடம் தூங்கிவிட்டு எழுந்து மறுபடியும் பாருங்கள், உங்களுடைய மன அழுத்தம் குறைந்து போயிடும். உங்களுடைய அதாவது உங்களுடைய உடலிலே இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் தானாக இயங்க துவங்கும். மறுபடியும் நீங்கள் ஒரு புத்துயிர் பெற்ற புதுவாழ்வு பெற்றவராக வாழ முடியும் என்பதை கூறிக்கொண்டு, தூக்கம் என்பது மிக மிக முக்கியம். இதை நான் என்னுடைய வாழ்க்கையில் கடைபிடித்துக் கொண்டு வருகின்றேன். ஆகவே அதை கூறிக்கொண்டு அன்போடு விடப்படுகின்றேன். நன்றி வணக்கம் தங்கையே. மிக்க நன்றி. எல்லாருக்கும் நன்றி. உண்மைதான், வாழ்தல் என்றால் இயங்குதல். அந்த இயங்குதலை நாங்கள் எப்படி அழகா கொண்டு போறோமோ அதுக்கேற்றபடி அந்த பொய்த்தன்மை, நடிப்புத்தன்மை எல்லாம் அப்படியெல்லாம் இல்லாம எவ்வளவுக்கு இயங்குறோமோ அந்த இயங்குதல் எங்களுக்கு நல்ல ஒரு நித்திரையும் தரும், அடுத்த நாளுக்குரிய அடுத்த படியை கொண்டு போறதுக்கும் அந்த சந்தோஷமான நிம்மதியையும் தரும் என்று நான் நினைக்கிறேன். மிக்க நன்றி. நான் என்று பெற்றோர் தெய்வம் வாசிக்கிறதுக்கு என்னோட சேர்ந்து யாராவது இருக்கிறீங்களா? அதிபர் இருக்கிறீங்க? உற்சாகமான வணக்கம். அவருடைய குரலை காணவில்லை இதுவரை நேரமும். மிக்க நன்றி எல்லோருக்கும். இருக்கிறோம் நாங்க, வாங்க. அப்ப வாசிக்கலாமா ஆண்டி? நாங்கள் நானும் இருக்கிறேன். சரி, அப்படி என்ன நாங்கள் வாசிப்போம். இருக்குது 11 மணி தானே, வாசித்து நிறைவுக்கு கொண்டு வருவோம். பெற்றோரே தெய்வம். ரஜி ஆண்டி, இன்றைக்கு நீங்க ஆரம்பிச்சு தருவீங்களா? நான் என்ன நடையில இருக்கிறேன். உற்சாகமா போடுவினமோ இல்ல போடு, நாங்களே தான் பார்க்க வேணும். பார்த்து வாசிக்கணும். நான் வாசிக்கிறேன். இல்லை, ஆரம்பித்துட்டு அதிபருடைய ஒரு குரலை ஒரு முறை அதிபருடைய குரலை கேட்டுவிட்டு உற்சாகம் வணக்கம். அண்ணா வேலையில் இருக்கிறார். சிவாஜினி அக்கா இருக்கிறார். வணக்கம் சிவாஜினி அக்கா.